everyone, எல்லாரும் வீடியோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். +2 and 10th ஸ்டாண்டர்ட் நியூ பேட்ச்சு நான் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்களும் என் அன்புடன் வருவீங்க. அண்ட் விச் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன மேட்டர்னா, இப்போ வந்து ரீல்ஸ் அடிக்ஷன். இந்த ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நான் தான் மொக்க போடுறோன்னா அப்படி தான் இருக்கா, நான் மொக்க போடுற மாதிரி இருக்கா? மொக்கையாக இருக்காது. நீ ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் ரீல்ஸா? அதுதான் என் வாழ்க்கையை. நீங்கள் போங்க சார், நீங்கள் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? ரீல்ஸ் வர்றதுனால உன் படிப்பு இன்க்ரீஸ் ஆகும். உன் படிப்போட திறன் ரொம்ப கம்மியாக இருக்க காரணம் இது ஒரு காரணம். ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸ் யூடியூப்லேயும் நீ பார்க்கறதுனால நிறைய நேரங்கள் வீணடிக்கிற. நல்லா கவனிச்சுப்பார். 1 மணி நேரம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் பார்க்குறேன். ஏன் ஹாஃப் டே பார்க்குறவன் இருக்கான், ஏன் ஃபுல் டே பார்க்குறவன் இருக்கான், ஏன் 8 ஹவர்ஸ் பார்க்குறவன் இருக்கான். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. யாரெல்லாம் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, ரீல்ஸும் சரி ஷார்ட்ஸும் சரி, எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், பார்க்கலாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ நேரம் 1 ஹவர் பார்த்தாலும் 1 ஹவர் போடுங்க, ஓகேவா? +2 10th அது என்ன சார் நியூ பேட்சுக்கு மட்டும் இது சொல்கிறீங்கன்னா, ஏன்னா இந்த ரீல்ஸ் அடிக்ஷன்னாலே வீணாக போனவனுங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன அர்த்தம்னா, நம்ம +2 வந்துட்டோம், 10th இப்போது போன வருஷம் கொஷின் பேப்பரில் வந்து கிரிட்டிக்கலாக இருந்தது. 10த்துக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தது, 12த்துக்கும் அதை விட ஒரு மாதிரி இருந்தது. இப்போல்லாம் ரொம்ப டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணுமா இல்லையா? படிக்கிற சிந்தனை இருக்குமா? இருந்தால் தானே படிக்க முடியும். சிந்தனையே இல்லைன்னா அப்போது சிந்தனை சிதறிடும் இல்லையா? நல்லா கேட்டுக்கோ, நமக்கு அது படிக்கிறதுக்கு முடியாது. என்ன நம்மளால் முடியும்? அந்த ரீல்ஸ் தான் பார்க்க தோணும். ரீல்ஸ் பார்க்குறதுனால நல்ல விஷயங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நமக்கு தேடுறது ஃபுல்லாக கெட்ட விஷயமாக தான் அதில் வருது. உண்மையை சொல்லு, உனக்கு அதில் கெட்ட விஷயந்தான் நிறைய வருது. அப்போது ஒன்று கெட்டது, அது பார்க்குறதுனால பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகும், மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். அண்ட் 2வது வெளி உலகமே தெரியாமல் இருப்பேன். வெளி உலகமே தெரியாது. உங்கள் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. உங்கள் அப்பா அம்மாவோட நீ பீஸ்ஃபுல்லாக பேச மாட்டேன், குடும்பத்தார்கிட்ட பீஸ்ஃபுல்லாக பேச மாட்டேன், ஃப்ரெண்டுக்கிட்ட பேச மாட்டேன். சும்மா நீ இன்ஸ்டான்ட்டு இருப்பேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. அதில் யாருக்கிட்டையும் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவதை நேரில் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஒரு கிரவுண்டுக்கு விளையாட போக மாட்டேன், படிக்க மாட்டேன், கான்சன்ட்ரேஷன் பவர் லோ ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி வேறு மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவேன். இது ரொம்ப 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 டேஞ்சரா. நம்ம கெட்ட பழக்கம் சொல்கிறல, வாயில் வந்து நம்ம இதில் ஒரு இது மாதிரி வைக்கிறீங்க, அது பேரில் நான் சொல்ல விரும்பலை. அது வச்சுட்டு போதை ஏறுதான்னு பார்க்குறீங்க. இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், நிறைய பேர் அது பண்ணுறீங்க. இந்த வயசில் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஆனால் அதை விட டேஞ்சர் ரீல்ஸு. அது கேன்சர் வரும்னா ரீல்ஸுங்கிறது பிரெயினே செத்து போயிடும், உன் கேரக்டரே ஸ்பாயில் ஆகிடும். சார் ரீல்ஸ் பார்த்தா தப்பா? கேரக்டர் ஸ்பாயிலுங்கிறீங்க. நான் ரீல்ஸ் பார்த்தா தப்புன்னு சொல்லலை. ஒரு ½ அன் ஹவர் பாரு, தப்பு கிடையாது. நீ கண்டினியூஸாக 1 மணி நேரம் பார்க்குற அப்படின்னாலும் சரி, கண்ணு கெட்டு போயிடுவோம். மெயினாக கண்ணு கருவளை வந்துடுவோம். அண்ட் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையை தள்ளப்பட்டுருவேன். ரொம்ப ரொம்ப மோசமாகிடுவேன். இது கேர்ள்ஸுக்கும் சரி, பாய்ஸுக்கும் சரி. என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லிட்டேன்னா லாஸ்ட்டில் படிக்கவே முடியாது. நம்ம வேறு டெரிவேஷன்ஸு, ஈக்குவேஷன்ஸு, லெசன் வண்டியாக இருக்குது. இதெல்லாம் எப்போ போய் படிக்கிறது, எப்படி போய் படிக்கிறது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபக சக்தி கம்மியாக இருந்தா இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ரீல்ஸ் அடிக்ஷன். ரீல்ஸில் எவன்லாம் அடிக்ஷனாக இருக்கணும், இதுதான் பிரச்சனை. நான் லீவ்லேயே சொல்லிக்கிறேன், இப்போவே பார்த்துட்டு விட்டுரு. கொஞ்சமாக விடு, சீக்கிரமாக விடாத. நம்மளோட மூளை ஒத்துக்காது. நீ வந்து ஒரு 8 மணி நேரம் பார்க்குறேன்னா அது ஒரு 5 மணி நேரமாக மாற்று. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பார்க்குறேன்னா ஒரு ½ மணி நேரமாக மாற்று. அந்த மாதிரி கொஞ்சமாக விடு. அதே மாதிரி 4 நாள் நான் டெய்லி ரீல்ஸ் பார்க்குறேன்னா ஒரு டைம் வச்சுக்கோ. ஒரு ½ அன் ஹவர் மேலே பார்க்கக்கூடாதுன்னு ஒரு டைம் வச்சுக்கோ. சரி, ½ அன் ஹவர் போதும். இல்லைனா காலையில் ஒரு ½ அன் ஹவர், சாயங்காலம் ஒரு ½ அன் ஹவர் லீவ் டைம். ஸ்கூல் திறந்துன்னா ½ அன் ஹவர். அப்படியே கொஞ்சம் கம் பண்ணு. ஸ்கூல் திறந்து எக்ஸாம் வர அந்த ஃபஸ்ட் மிட்டமெல்லாம் வர ஆரம்பிச்சோன்னா விட்டுரு. இன்ஸ்டாவே க்ளோஸ் பண்ணிட்டீங்கனால சந்தோஷம். இல்லை ஏதோ பொது அறிவு வச்சுருக்க அப்படின்னா வச்சுக்கோ, தப்பு கிடையாது. பட் ஆனால் வந்து இந்த ரீல்ஸுங்கிறது கொஞ்சம் ஒமிட் பண்ணிவிடு. ஏன்னா அது படிக்கிறதுன்னு வந்துடணும். ஏன்னா கோட்டலி வந்துடும், அதுக்கப்புறம் ஆப்பிளி வந்துடும், அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆகிடும். மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, வீட்லேயும் கெட்ட பேர், நல்ல குரூப் கிடைக்காது. 10th படித்தவங்களுக்கு 12th படித்தவங்க நல்ல காலேஜ் கிடைக்காது. வாழ்க்கை வீணாக போயிடும், நாசமாக போயிடும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், தயவு செய்து இந்த ரீல்ஸுக்கு மட்டும் அடிக்ஷன் ஆகிடாத. ஸோ எப்படி விடுறதுனா கொஞ்சமாக விடு. நான் வந்து 5 மணி நேரம் பார்க்குறத ஒரு 3 மணி நேரமாக பாரு. அப்போ அந்த 3 மணி நேரமாக ஒரு 3 நாள் பாரு. அதுக்கப்புறம் திரும்ப 2 மணி நேரம் ஆக்கிடு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஆக்கிடு. அந்த மாதிரி மாற்றிட்டே வா. டெய்லி பார்க்க வேண்டாம்னு சொல்ல, டெய்லியும் பாரு, நல்ல விஷயங்களை பாரு.
கெட்ட விஷயங்களை பார்த்தா கெட்ட புத்தி வரும். கெட்ட புத்தி வந்தால் பார்வைகள் தவறாக இருக்கும். பார்வைகள் தவறாக இருந்தால் எண்ணங்கள் தவறாக இருக்கும். எண்ணங்கள் தவறாக இருந்தால் நம்ம கேரக்டரே ஸ்பாயில் ஆகிடும். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் எப்படி ஏறும்பா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ரீல்ஸுங்கிறது பெரிய ஒரு விஷயமா இப்போ வந்து மாணவர்களின் வாழ்க்கை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதுவும் 6வது படிக்கிற பையனுக்கே எல்லா விஷயமும் தெரியுது. இன்றைக்கி என்ன ட்ரெண்டு இருக்கிற வரைக்கும் தெரியுது. என்ன காரணம்னா சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா தவறுன்னு சொல்ல, சோஷியல் மீடியாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கெட்டது மட்டும்தான் எடுத்துக்கிறோம். நான் எல்லா மாணவர்களையும் தவற சொல்லலை. பெற்றோர்கள் நம்ம வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல, ஆனால் அவங்க ரூமில் போய் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா உங்கள் பையனோட வாழ்க்கையே போயிடும், உங்கள் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும். எங்கே வந்து நிற்கும் எங்கே வந்து முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ தயவு செய்து பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். இது வந்து அவங்க கடமை. ஸோ என்னமோ நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ 10th 12th தம்ப்நெயில் போட்டோன்னே பெற்றோர்கள் பார்ப்பாங்களான்னு தெரியல. ஆனால் பெற்றோர்களுக்கு தான் இந்த வீடியோவே. நீங்கள் மட்டும் அவனை கண்காணிக்கலை, ஃபோனை வாங்கி வைக்கலைன்னா முடிஞ்சுது. அவன் என்னெல்லாம் வேலை பண்ணுறானோ ஃபோனில் தான் எல்லா வேலையும் பண்ணுவான். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் ஃபோன்னாலே மார்க் கம்மியானது இருக்குது. இப்போ நம்ம சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் விஷயத்தினாலே மார்க் கம்மியானவங்க எவ்வளோ பேர் நான் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபோன்னாலே வந்து கெட்டு போனவங்களும் சரி, மார்க் கம்மியானவங்களும் சரி. மார்க் இல்லைன்னா என்ன ஆகும்? நல்ல காலேஜ் கிடைக்காது. நல்ல காலேஜ் கிடைக்கணும், பிளேஸ்மெண்ட் கிடைக்காது. பிளேஸ்மெண்ட் கிடைக்கலன்னா நல்ல வேலை கிடைக்காது. நல்ல வேலை கிடையாது, பிச்சை தான் எடுக்கணும். ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் 10,000 சம்பளம் போதுமா? 40,000 சம்பளம் போதுமா? 30,000 சம்பளம் போதுமா? எங்கே இருக்குது விலைவாசி? ஒரு 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 சினிமா தேட்டருக்கு போகணுன்னா நம்ம ஒரு 1,500 வேணும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு மட்டும் தேவை கிடையாது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு மட்டும் இருந்தால் பத்தாது. நமக்கு எல்லாமே தேவை தானே. நமக்கு ஜாலியாக இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், மெடிக்கல் செலவை பார்த்துக்கணும், அண்ட் எக்கானமி வைஸ் எல்லாமே எல்லா செலவும் பார்த்துக்கணும். இபி, அது இது, இந்த வரி, இந்த டேக்ஸ், அந்த டேக்ஸ், இந்த டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கணும். அப்படிங்கும்போது பணம் வேணும்ல. பணம் வேணும்னா சம்பாதியம் வேணும். அதுக்கு இதில் மூழ்கிட்டு இருந்தால் இதான் வாழ்க்கையா? ஸோ தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நான் நெகட்டிவாக நான் திட்டுறனாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் இதனால் நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மனுஷனாக இருக்கிறது இல்லை பையன். கண்டிப்பாக சொல்கிறேன். கேமில் எப்படி அடிக்ட் ஆகி உள் போய் என்னெல்லாம் நிலைமைகள் ஏற்படுதோ அதை விட ரீல்ஸில் ஏற்படுது. அங்கே என்ன பண்ணுறானோ பையன் அதை பண்ணுறான். ஸோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 வழி சொல்கிறேன். முடிஞ்சால் பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. வாழ்க்கையே போயிடும். உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தோட நிலைமை என்னன்னு நினச்சிப்பாரு. உன் குடும்பமும் சேர்ந்து உன் கூட கஷ்டப்படும். ஸோ தயவு செய்து உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா படிக்கணும். அதுக்கு விஷயம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. இதுதான் மெயின் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது இப்போது. ஸோ அதனால் ரீல்ஸை விட்டுருன்னு சொல்ல, பொது அறிவுக்காக பாரு, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுன்னா பாரு, தப்பு கிடையாது. ஒரு 1/2 an hour அதை விட்டுட்டு நீ வந்து ஃபுல்லாக நீ அதே இருந்தீன்னா அவ்வளோதான், மென்டல் தான். ஸோ என்னெல்லாம் வந்து இருந்தவள்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள். 5 மணி நேரம் பார்க்குறது 3 மணி நேரம் பாருங்கள். 1 மணி நேரம் பார்க்குறது 1/2 மணி நேரமாக மாற்றுங்க. 1/2 மணி நேரம் பார்க்குறது 1/4 மணி நேரமாக மாற்றுங்க. அப்படியே கம்மி பண்ணிட்டு வாங்க. 1. 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு எப்போவுமே சார்ஜ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோ. இது ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும், சில டைம் ஒர்க் அவுட் ஆகும். ஃபோன் சார்ஜ் இல்லாமல் மாதிரி பார்த்துக்கோ. எப்போவுமே சார்ஜ் போடுறதுக்கே ஒரு இது நாட்டம் காட்டாது. 3 வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் உனக்கு வந்து நல்ல விஷயங்கள், படிப்பு விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக பார்த்துக்கோ. அண்ட் ரீல்ஸில் நீ வந்து பார்க்குறன்னா நல்ல விஷயங்கள் பார்த்துக்கோ. பட் இது எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா 3வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துரு. இந்த மாதிரி நான் வந்து பார்க்கவே மாட்டேன்னு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வேணும். வேணும். உனக்கு வந்து உனக்கு தோணணும் நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு. என்ன தான் நான் சொன்னாலும், என்ன தான் உனக்கு டிப்ஸ் கொடுத்தாலும் நீ முடிவு பண்ணால் மட்டும்தான் அது விட முடியும். இதுதான் ஓகேவா? அதுக்கப்புறம் சார்ஜு இது பண்ணாத, அதுக்கப்புறம் குறைச்சிட்டு வா, பார்க்குறத குறைச்சிட்டு வா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், முடிஞ்சளவு ஃபோனை வந்து மறக்க முடியாது. ஃபோனை வந்து மறந்த மாதிரி காட்டிக்க. எல்ஐகே படம் பார்த்திங்களா? அதில் எப்படியெல்லாம் காட்டியிருக்காங்க. ஃபோன்னால் ஃப்யூச்சர் எவ்வளோ ஸ்பாயில் ஆகும், நீயாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறது, ஒரு வெளிப்படையான விஷயங்கள். ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபீலிங்ஸ்க்கு இடம் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவை கேட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்கிறத அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நீ வந்து எல்லாமே அதில் பார்த்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதை தான் நீ பண்ணுவேன். நல்லது நடக்காது தம்பி.
ஸோ அதனால் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை அழித்து விடுங்கிறத புரிஞ்சுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விடு, இல்லைன்னா கஷ்டம். நம்ம குடும்பம் எல்லாத்தையும் யோசிச்சுப்பார், நம்ம அப்பா அம்மாலாம் யோசிச்சுப்பார் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அதையும் மீறி நீ இப்படி தான் பண்ணுவோன்னா கஷ்டம். நான் ரீல்ஸ் அடிக்ஷன் ரொம்ப பெரிய விஷயமா ஏன் பேசுகிறேன்னா, இதனால் அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, மார்க் கம்மியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போவும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த நிமிஷம் கூட நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து ரீல்ஸ் தான் பார்க்க போகிறீங்க எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஃபெயிலியர். நீங்கள் ஃபெயிலியரா இல்லை வின்னரா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நீங்கள் இதை விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும், நம்ம மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிறத கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், அண்ட் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருப்போம். ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு நல்லது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், மனசு ஒருநிலை ஆகிடும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மனசு ஒத்து போகும் படிக்கிறதுக்கு, படித்தது மறந்து போகாது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ரீல்ஸ் பார்க்க வேணாம்னு சொல்ல, கம்மி பண்ணிக்கோ தான் சொன்னேன். ஸோ தயவு செய்து விஷயங்களை சொல்லுங்க. எக்ஸாம் டைம் வரும்பொழுது இந்த எக்ஸாம் கிட்ட ஜூலைலாம் ஆரம்பிக்கும் போது இன்ஸ்டாவே டெலிட் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா இன்ஸ்டா ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கவே பார்க்காதீங்க. எனக்கு கேட்டால் எப்பாவது போய் பாரு. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குறதே விட்டுரு. சும்மா அதுக்குன்னு டைம் கொடுத்து எழுத முடியாது, படிக்க முடியாது, தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அம்மா சாப்பாடு போட்டிருப்போம், இங்கே ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பான். இல்லைன்னு சொல்லுங்கள். சாப்பாடு போட்டிருப்பாங்க, சாப்பிடாமல் ஃபோன் நோண்டாமல் சாப்பிட்றாம்பாங்க, அதையும் கேட்க மாட்டான். ஸோ தயவுசெய்து இந்த ரீல்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய குழந்தைங்களுக்கும் இதே தான் நான் சொல்கிறேன். தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா நல்லது விஷயத்தை எடுத்துக்கங்க. கெட்ட விஷயங்களுக்கு துணை போகாதீங்க. அண்ட் நீங்களும் கெட்ட விஷயத்தை பண்ணாதீங்க. அது நிறைய கெட்ட விஷயமும் இருக்குது. அதில் நிறைய கெட்ட விஷயம் இருக்குது. ரீல்ஸுங்கிற பேரில் அட்டூழியம் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு வந்து நம்ம அந்த மாதிரி நாமளும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ வேண்டவே வேண்டாம். உனக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து செல்ஃப் அவேர்னஸோடு இரு. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிரு. ரீல்ஸை விட்டுருன்னு சொல்லலை, கம்மி பண்ணு. உன் ஃப்யூச்சருக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. ஃப்யூச்சரை பாரு, குடும்பத்தை பாரு, உங்கள் அப்பா அம்மாவை பாரு, உனக்கு வரக்கூடிய ஃப்யூச்சர் என்னங்கிறது பாரு. லட்சமாக சம்பாதிச்சு நீ சந்தோஷமாக இருக்கிற வழியை பாரு, ஹெல்த்தியாக இருக்கிற வழியை பாரு. இதுதான் ரொம்ப முக்கியம், தவிர இது முக்கியம் கிடையாது. தேங்க்யூ.